நிர்வாக அதிகாரிகளுடைய அதிகார வர்க்கத்தினுடைய தலையீடு இல்லாம இதுவான ஒரு ஸ்பெஷல் டீம் உள்ள போகாது. இது மாதிரியான ஒரு கொலை வரைக்கும் செய்யக்கூடிய தாக்குதலை அவங்க செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா கேட்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏதாவது ஒரு மெமோ கிமோ நம்ம மேல இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சோ ஒரு சுயநலத்துக்காகத்தான் அந்த வேலை நடந்திருக்கு. இந்த அம்புகளை விட்டுருங்க, இது குதிச்சு பார்த்துச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல அதிகாரம் மிக்கவர்களை ஏன் வெளியே சொல்ல தயங்குற? ஒரு கொலை பிரிமிசஸ்ல நடக்குது, ஒரு கோவிலுக்குள்ள நடக்குது, வாய திறக்க வரலம்மா. அப்படி என்னடா உனக்கு பதவி சுகம்? அப்படி பதவி சுகத்துல உட்கார்ந்துகிட்டு நீ என்ன பண்ண போற? நல்ல வேளை காவலர்களுடைய மனைவிமார்கள் ஒரு சங்கம் வச்சில்ல. காவலர் மனைவிமார்கள் ஒரு சங்கம் நடத்தி இருந்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க காலில் விழுந்திருக்கணும். இன்னைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் எதிர்ப்பேன். சரி, எதிர்த்துக்கோ, யார் வேணான்ற, எங்களோட சேர்ந்து தானே எதிர்க்கிறேன். ஆனா இதை வச்சு அரசியல் பண்றான் பாரு அண்ணாமலை, அதை என்னால ஏத்துக்க முடியாது. நேர உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. இங்க அரசாட்சியில அதிகார வர்க்கத்துக்காக மட்டும்தான் இந்த 5 ஆண்டுகளை நாம் தாரவாத்து கொடுத்திருக்கின்றோம். ஒரு குடும்பத்துக்காக கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா? நம்ம விவாதம் பண்ணுவோமா? இது முழுக்க முழுக்க ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய கட்டளையால் நடைபெற்ற ஒரு மரணம், ஒரு கொலை. சட்டத்துல மதிக்கிறவங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றவங்க எல்லாம் பவர்ல கிடையாது. ரப்பர் ஸ்டாம்பா இரு, நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்றவங்க மட்டும்தான் மாவட்ட அளவுல கூட அதிகாரிகளா இன்னைக்கு நிலைச்சு நிக்க முடியுது. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத ஒரு திருட்டு வழக்கில கொலை அளவுக்கு வரைக்கும் இவங்க தாக்குறதுக்கு தைரியம் கொடுத்தது யார்? பொதுப்பணித்துறையிலேயே நெடுஞ்சாலைத்துறையிலேயே எந்த அளவுக்கு எங்க அண்ணன் வசூல் மன்னனா இருக்காருன்றது உங்களுக்கு தெரியுது. அவருடைய பின்புலம் என்னன்றது பலமுறை நான் சொல்லி வச்சிருக்கேன். அவருடைய நகர்ல இன்னைக்கு 2 கொலை விழுந்திருக்கு. ஏவாவேலோடைய திருவண்ணாமலையில இன்னைக்கு 2 கொலை விழுந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கலாமா? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு T.S. சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்புவனம் மடப்புறத்துல நடந்த அஜித்குமார் அவருக்கு அந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றது நடந்திருக்கு. அதுக்கு முதலமைச்சர் அதற்கான பதில் கொடுக்கிறாரு, நாங்க உடனடியே சஸ்பெண்ட் பண்ணிட்டோமே, இப்ப கைது கூட பண்ணிட்டோம், நாங்க துரிதமா நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஆனா எதிர்கட்சிகள் இல்ல அப்படின்ற மாறான கருத்தை வைக்கிறீங்க. யாரமா கைது பண்ணா? பில்லு இருக்கு, அம்பு நோவுதா? யார் அந்த 6 பேர் அனுப்பிச்சது? கேள்விக்கு பதில் சொன்னாரா? அந்த ஸ்பெஷல் டீம் உள்ள போனதுக்கு உத்தரவிட்டது யார்? அந்த ஸ்டேஷன் போலீஸ் இல்ல, அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்க. ஸ்பெஷல் டீம் போயிருக்கு. எந்த பிரஷர்ல உள்ள போச்சு? ஓபனா சொல்லட்டுமா? நிர்வாக அதிகாரிகளுடைய அதிகார வர்க்கத்தினுடைய தலையீடு இல்லாம இதுவான ஒரு ஸ்பெஷல் டீம் உள்ள போகாது. இது மாதிரியான ஒரு கொலை வரைக்கும் செய்யக்கூடிய தாக்குதலை அவங்க செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த அடிக்கிறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும். என்ன பெனிஃபிட்? நம்ம கிட்ட கொடுத்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம், நாளை பண்ணிக்கு போய் அவர்கிட்ட நின்னா நமக்கு ஏதாவது ஒரு கேட்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏதாவது ஒரு மெமோ கிமோ நம்ம மேல இருந்துச்சுன்னா அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சோ ஒரு சுயநலத்துக்காகத்தான் அந்த வேலை நடந்திருக்கு. அப்போ அந்த அதிகாரம் மிக்கவர் யார்? இந்த அம்புகளை விட்டுருங்க, இது குதிச்சு பார்த்துச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல அதிகாரம் மிக்கவர்களை ஏன் வெளியே சொல்ல தயங்குற? இதுதான் தமிழக மக்களோட ஒரே கேள்வி. இல்ல, இப்போ அந்த அம்மாவும் பொண்ணும் சொல்றது நாங்க கேஸ் கொடுத்தோம், ரிட்டன் கம்ப்ளைண்ட் லேட் ஆச்சு வாங்குறதுக்கு அப்படின்றாங்க. அந்த கேஸ்லயும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ ஒன்னு விக்டிம் இல்லைன்னா அந்த அக்யூஸ்ட், இந்த 2 பேர்ல ஒன்னு அக்யூஸ்ட் மேல ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்ல விக்டிம் மேல ஏதாவது ஒரு அதிகார இதோ இருந்திருக்கணும், இல்ல ஏதோ ஒன்னு இருந்தனாலே நடந்திருக்கும். எனக்கு திடீர்னு கோபம் தான் வருது. இப்படி ஒரு நிர்வாகத்துல இப்படி ஒரு கோவில்ல பணி செய்யக்கூடிய ஒருத்தரை காவல்துறையினர் கூட்டிக்கிட்டு போறாங்க. அந்த பணிய ஒதுக்கி கொடுக்கிற அந்த ஒரு கான்ட்ராக்ட் லேபர் தான் நினைக்கிறேன், கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் லேபர் தான் இறந்து போன அஜித்குமார். அவங்க அந்த கான்ட்ராக்ட் லேபரா இருந்தா கூட கோவில்ல பணி செய்யும் போது பிரிமிசஸ் கோவில்ல ஈவோ கண்ட்ரோல்ல இருக்கும்போது ஈவோட நாலேஜ் இல்லாம கூட்டிட்டு போக கூடாது. அந்த ஈவோட நாலேஜ் இருந்தா கூட ஈவோ என்ன சொல்லணும், மேலதிகாரிக்கு ஜாயின்ட் கமிஷன், இவர் ஈவோ கேட்டகரியில இருக்காருன்னா ஒரு இன்ஸ்பெக்டராவோ இல்ல ஏசியாவோ இருக்கலாம். அவரு மேல இருக்கக்கூடிய டெப்டி கமிஷனர்
கமிஷனரையோ ஜாயிண்ட் கமிஷனரையோ ஏன் கமிஷனர் ஆபீஸ்லயோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. நிச்சயமா இது இவ்வளவு பெரிய இன்வால்மெண்ட் இருக்கும்போது நிச்சயமா இது கமிஷன் ஆபீஸ் வரைக்கும் நிச்சயம் போயிருக்கும் தகவல். கமிஷன் ஆபீஸ் போச்சுன்னா நிச்சயம் எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு போயிருக்கும். ஒரு கொலை பிரிமிசஸ்ல நடக்குது, ஒரு கோவிலுக்குள்ள நடக்குது, வாய திறக்க வரலம்மா. அப்படி என்னடா உனக்கு பதவி சுகம்? அப்படி பதவி சுகத்துல உட்கார்ந்துகிட்டு நீ என்ன பண்ண போற? பெத்த மகளுக்கு கூட உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ண முடியல. கடவுள் இப்படி தண்டிக்கும் போது கூட மக்களுக்கு சேவை செய்யறதுல உனக்கு ஏன் தயக்கம் வருது? அப்போ நீ மக்களுக்கு சேவை பண்ண வாப்பா. அதுவும் உன்கிட்ட பணியாளரா இருக்கான் ஒருத்தன், நீ அவனை ஹயர் பண்ணி வச்சிருக்க, அவனுடைய உயிர் இழப்பு. யாரா இருந்தாலும் நான் தண்டிக்க போறேன், என் பதவி போனா பரவாயில்லன்ற அந்த பக்குவம் எல்லாம் மலையேறி போச்சு. ஒரு அமைச்சரா தன்னுடைய பதவியில இருக்கணும்ன்றத ஒன்ன தவிர மத்த எதையுமே கவலைப்படாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த ஆட்சின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ 2020 நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய அந்த அதே மாதிரி ஒரு லாக்அப் டெத்து, அது நடக்கும்போது அதிமுக சரியாகவோ இல்ல துரிதமாகவோ செயல்படல, எதிர்கட்சிகள் ஒரு பிரஷர் போட்டதுக்கு அப்புறமா தான் இது பண்ணாங்க. இன்னைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஆனா நாங்க உடனே சஸ்பெண்ட் பண்ணோம், அப்புறம் 5 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு நாங்க துரிதமாக திமுக அரசு செயல்பட்டிருக்கு. ஆனா முன்னாடி இருந்த ஆளுங்கட்சி இப்படி கிடையாது அப்படின்னு. ரொம்ப நல்லவங்கம்மா. இப்போ நீங்க அப்படியே டிவி சேனல்ல அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள ஜெயில இருக்கக்கூடிய 5 பேரோட குடும்பம் குழந்தைங்களோட நடு ரோட்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன போய் என் புருஷனை போய் நீ உள்ள தள்ளிட்ட, அவங்க மேல சொன்னவங்களுடைய வேலையை செஞ்சவங்க, அவ்வளவுதான். அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கும் அஜித் குமாருக்கும் என்ன முன்விரோதம் இருக்கு? அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு அவங்களை கொலை பண்றதுக்கு? அதிகாரி சொல்லி அடிச்சு கேளுன்னு சொன்னா அவன் அடிச்சு கேட்டான், அவ்வளவுதான். அவன் ஒரு போஸ்ட்மேன் சர்வீஸ் பண்ணவன், அவனை ஜெயில போட்டு எங்களெல்லாம் நடுத்தருவுல உட்கார வைக்கிறீங்க. இந்த கேள்வி அந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப சொல்லுங்க, இப்பயாவது சொல்லுங்க, அந்த 6 பேர் அனுப்பிச்சது யார்? அவங்கள ஜெயில போடுங்க. 6 பேர்ல 5 பேர் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. 6வது ஆள் எங்க போயிருக்காரு? அவரை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் டிஎஸ்பி கிட்ட இந்த பையன் திருடலன்னு ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் இல்ல, நீ நல்லா விசாரின்னு சொல்லி இருக்கக்கூடிய டிஎஸ்பி எங்க? அந்த டிஎஸ்பியை நல்லா விசாரிச்சுட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுன்னு சொன்ன மேலதிகாரி எங்க? அந்த மேலதிகாரிக்கு இப்படித்தான் நீ விசாரிக்கணும்னு டைரக்ஷன் கொடுத்திருக்கானே ஒரு முக்கிய புள்ளி, அவன் எங்க? அவெல்லாம் சேர்ந்து தானே ஒரு திமுக கொடி கட்டின காரை உள்ள அனுப்பி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி 50 லட்சம் வரைக்கும் பேரம் பேசினான். இவங்கெல்லாம் எங்கம்மா? இவங்களெல்லாம் நீ கொண்டு வந்துட்டு நீ அங்க சாத்தன் குளத்துக்கு போ, நான் உனக்கு ஒத்துக்கிறேன். நீ 2021 கொலைக்கு போ, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்கு உண்டானது போ, அது எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம். அப்போ நீ ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அரசியலாக்குவே, தெரு தெருவா கோஷம் போடுவே, 4 பேருக்கு காசு கொடுத்து கத்த விடுவே. அதுக்கப்புறம் அது எல்லாமும் உன்னோட வெற்றி மாதிரி நீ பறைசாற்றுறதுக்காக மக்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க, அதனால நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்ல வருவேன். இப்ப உன் நடவடிக்கையில குறைபாடு இருக்கே, மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்களே, யாரை நீ அனுப்பிச்சியோ அவங்க குடும்பம் நடுரோட்ல நிக்குது. அந்த காவலருக்கு ஏக்குலா. இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நல்ல வேளை காவலர்களுடைய மனைவிமார்கள் ஒரு சங்கம் வச்சில்ல. காவலர் மனைவிமார்கள் ஒரு சங்கம் நடத்தி இருந்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க காலில் விழுந்திருக்கணும். இன்னைக்கு உண்மையை சொல்லி இருக்கணும். இந்த அதிகாரி போன் பண்ணி, இந்த அதிகாரி இந்த தவறு பண்ணிட்டான், உங்க புருஷன்லாம் தவறு பண்ணல, நான் ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்து நான் காவலர்ல இருந்து இவங்களை வெளியே எடுக்கிறேன், எவன் ஆர்டர் போட்டானோ அவனை அக்யூஸ் ஆக்கி ஜெயிலுக்கு அனுப்புறேன், அப்படி சொல்ல வைக்க வேண்டிய ஒரு சூழல் இப்ப வந்துகிட்டு இருக்கு. வரும், நிச்சயம் வரும். சார், அப்போ நடந்த அந்த லாக்அப் டெத்துக்கு அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல இருந்தப்போ திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எந்த அளவுக்கு அதை கையில எடுத்து அதை எப்படி எல்லாம் ஃபிளரிஷ் பண்ணாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆனா இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வரும்போதுதான் 24க்கும் மேலான கஷ்ட இங்க நடந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். சோ ஏன் அதிமுகவோ பாஜகவோ ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு கேள்விகளோ இல்ல ஒரு ட்விட் போட்டோ ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்றத தாண்டி இறங்கல? ஏமா ஒரே ஒரு அறிக்கை எங்க அண்ணாமலை அண்ணன் கொடுத்தாரு, பாவம். அதுக்கு ஒரு கூலிப்படையை விட்டு ஒரு சர்மிளா டாக்டரை விட்டு இவங்க பேச வைக்கிற பேச்சு இது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். சரி, எதிர்த்துக்கோ, யார் வேணான்றா, எங்களோட சேர்ந்து தானே எதிர்க்கிறேன். ஆனா இதை வச்சு அரசியல் பண்றான் பாரு அண்ணாமலை, அதை என்னால ஏத்துக்க முடியாது. நேரா உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எதுவா இருந்தாலும் நேரா குஜராத்துக்கு போவானுங்க, இப்ப நேரா உத்தரப்பிரதேசத்துக்கு போறானுங்க. உத்தரப்பிரதேசத்துல 500 இருந்திருக்கு. இதெல்லாம் பேசிட்டு நான் என்னமோ அஜித்குமாருக்கு சொந்தக்காரர் மாதிரி நான் வாதாட வரேன்னு அந்த அம்மா சொல்லி, யாரா இருந்தாலும் நான் அஜித்குமாரை விட்டுருக்க மாட்டேன்
ஆனா அன்பான வேண்டுகோள், உரிமையான வேண்டுகோள். எங்க மாண்புமிகு முதல்வர் இதுல உடனடியா கரிசனம் காட்டணும், நடவடிக்கை எடுக்கணும், கொலை வழக்கா பதிவு பண்ணணும். எனக்கு ஒண்ணும் புரியல. இதே மாண்புமிகு முதல்வர் நீங்க சாத்தான் குளத்துல இறங்கி ஊர் ஊரா திரட்டி மக்களை எல்லாம் போராட்டம் வச்சு சோசியல் மீடியாவில இறக்கி அத்தனை பேரும் பேசி எதிர்கட்சிகள் ஒண்ணு சேர்ந்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால தான் அன்னைக்கு நடவடிக்கை எடுத்துச்சுன்னு நீயே பேட்டி கொடுப்ப. ஆனா அதே அரசாங்கம், திமுக அரசாங்கமா ஆளுங்கட்சியா மாறினதுக்கு அப்புறம் ஒரு மக்களுக்கு அநியாயம் நடக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது ஒன்ன மாதிரி காசுக்காக கூவுறவங்களை கூட்டி விட்டு முதல்வருக்கு வேண்டுகோள் வைப்பாங்க. இவங்களுடைய ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்கம்மா, திமுகவுடைய மைண்ட் செட்டை தயவு செஞ்சு தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க. இங்க அரசாட்சியில அதிகாரம் வர்க்கத்துக்காக மட்டும்தான் இந்த 5 ஆண்டுகளை நாம் தாரவாத்து கொடுத்திருக்கின்றோம். ஒரு குடும்பத்துக்காக கொடுத்திருக்கிறோம். அந்த குடும்பத்தை திருப்திப்படுத்துற அதிகார வர்க்கத்துக்காக கொடுத்திருக்கிறோம். இதுல வேற யாருமே எந்த ஒரு சூழல்லையுமே தன்னுடைய உரிமையை நினைத்து கூட பார்க்க கூடாது. இதுதான் தமிழக அரசுல இப்ப இருக்கிற நிலைமை. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா, நம்ம விவாதம் பண்ணுவோமா? இது முழுக்க முழுக்க ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய கட்டளையால் நடைபெற்ற ஒரு மரணம், ஒரு கொலை. அப்போ இந்த அதிகார வர்க்கம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கொண்டு போய் அடிடான்னு தானே சொல்லியிருக்க. அப்ப எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்றவனுக்கு பின்னாடி எவன் இருக்கான்? கடைசியில கொண்டு போய் நிக்கிறது கோபாலபுரம் தானே. அப்ப கோபாலபுரம்னு ஒரு பேக் போன் இருக்கும் போது தானே இந்த மாதிரி கொலைகளுக்கு வலுவருது. இங்க எல்லா அதிகாரியுமேமா இந்த ஆட்சியில சட்டத்துல மதிக்கிறவங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றவங்க எல்லாம் பவர்ல கிடையாது. ரப்பர் ஸ்டாம்பா இரு, நான் சொல்றத மட்டும் செய் அப்படின்றவங்க மட்டும்தான் மாவட்ட அளவுல கூட அதிகாரிகளா இன்னைக்கு நிலைச்சு நிக்க முடியுது. உண்மையான அதிகாரிகள், திறமையான அதிகாரிகள், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாரையுமே பர்ண மேல தூக்கி போட்டுடுச்சு இந்த அரசாங்கம். எனக்கு எவன் கூச்சா தூக்குவான், என் காலை எவன் வருடுவான், நான் சொன்ன கட்டளைக்கு என் கட்டளைக்கு எவன் இங்க வேலை செய்வான், அவன் தான் இன்னைக்கு அதிகார வர்க்கத்துல இருக்கணும். மத்தவனை பூரா டம்மியாக்கு. இதுதான் திமுகவோட பாலிசி. இன்னைக்கு நேரத்துல இல்ல, ஆண்டாண்டு காலமா அவன் ஆட்சி வரும்போது எல்லாமே அதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு என்னைக்கு அது அதிகாரத்துல உட்கார வைக்கிறாங்களோ அந்த பாவத்துக்கு அந்த 5 ஆண்டு இதுதான் அவங்க சகிச்சுக்கணும். திமுக அரசு அப்படி பண்ணுது அப்படின்றப்போ இப்போ எதிர்கட்சியா இருக்கும் பாஜக தரப்புல மாநில தலைவரோ இல்ல அதிமுகவா இருக்கட்டும் கூட்டணி கட்சி அவங்களோ யாருமே போய் அந்த களத்துல போய் அவங்கள சந்திக்கல இல்லையா? இப்ப ஹெச் ராஜா அவர்கள் பாஜக இருந்து போயிருந்தாங்க, நயினா நாகேந்திரன் அவர்களுக்கோ ஒரு போராட்டமோ எதுவுமே பண்ணல. யார் சொன்னா? என்ன நடக்குது? ஹெச் ராஜாவை அனுப்பிச்சு வச்சுக்கிறது என்ன தனா நடந்த மாதிரி இருக்கிறீங்க? எந்த கட்சிக்காரனும் போகாத போது ஹெச் ராஜா என்ன போயிருக்காரு, அதை தெரிஞ்சுக்குங்க. களத்துக்கு போயிருக்காரு, உறவினர்களை சந்திச்சிருக்காரு, கார்ல தூக்கி போட்டு போனதுல இருந்து கொடுமையெல்லாம் அவர் கேட்டுட்டு வந்திருக்காருமா. அடிச்சு தண்ணி தாகத்துக்கு தண்ணி கேட்கும் போது கூட அதுல மிளகா பொடியை கலந்து அந்த குழந்தைக்கு கொடுத்து அதை குடிச்சு லூஸ் மோஷன் ஆகி அதுக்கப்புறம் இறந்திருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்திருக்காரு. அண்ணன் கள நிலவரம் என்ன நடந்துச்சுன்னு மொத்தத்தையும் கொண்டு வந்துட்டாரு. திருபுவனத்திலோட மாவட்ட செயலாளரோட ரோல் முதற்கொண்டு வெளியே சொல்லிட்டாரேமா. மக்களுக்கு இப்ப எப்படி கொதிப்பு வந்துச்சு? நாங்க எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்விதாம்மா, இது அதிகார வர்க்கம் இல்ல, சாதாரண ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் செஞ்சது. எங்கடா சட்டம்? கோர்ட்டு கேக்குதுல, இன்னைக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, இந்த ஹியரிங்ல உட்காந்து கேட்டு இருக்கு. எஃப்ஐஆரே போடாம எந்த ஸ்டேஷன் லிமிட்ல எஃப்ஐஆர் போட்டிருக்க? எந்த ஸ்டேஷன் ஐஓ இதை விசாரிச்சிருக்காரு? யாரு ஸ்பெஷல் டீம்? அவங்களை யாரு ஆக்டிவேட் பண்ணா? எந்த கேள்விக்குமே பதில் சொல்லலையே. நீதிமன்றம் இப்ப கேட்டுட்டு தானே இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாத ஒரு திருட்டு வழக்கில கொலை அளவுக்கு வரைக்கும் இவங்க தாக்குறதுக்கு தைரியம் கொடுத்தது யார்? நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த யார்? அது இல்ல, ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் ஒரு யார் இருக்காங்கன்றதான் இங்க நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம். திமுகவோட ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் ஒரு யார் இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. ஒவ்வொரு ஊர்லயும் வக்கீல வெட்டுறான், கை குழந்தைகளை, பிஞ்சு குழந்தைகளை காம வெறியில சிதைக்கிறானுங்க அரசு அதிகாரிகளே. இன்ஸ்டாகிராம்ல பழகிறவங்க நேரடியா குத்தி கொண்டுட்டு போறான். இந்த ஆட்சியில சட்டத்தின் மேலேயோ சட்டத்தினுடைய வீரியத்தின் மேலேயோ ஒரு துளி அளவு கூட யாருக்குமே நம்பிக்கை வரல. ஏன் அப்படின்னா, எதை வேணாலும் செஞ்சுட்டா நாம பணத்தை கொடுத்துடலாம், இல்ல 2 வாரம் 1 வாரம் 2 வாரத்துல நாம நீதிமன்றத்துல இருந்து வெளியே வந்துடலான்ற ஒரு எண்ணங்கள் தான் இந்த குற்றங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அடிப்படை காரணம்.
இல்ல நான் போனா 2வது மீளவே முடியாதுன்னு ஒரு இடத்துல ஒரு தண்டனைக்குரிய குற்றமாய் நாம இந்த சமுதாயத்தை வகுத்து இருந்தோம்னா யாராலையும் அங்க போக மாட்டேது. அவங்க யாருமே அதுல போக விருப்பப்பட மாட்டாங்க. என்னடா என்ன வேணாலும் நடந்துட்டு போனா 3 மாசத்துல நான் வெளியே இருக்க போறேன், அவ்வளவுதானே இந்த சட்டம். ஆமா, இங்க மக்கள் தொகை நாளுக்கு நாள் பயங்கரமா பெருகிட்டு போகுது. ஆனா 30 கோடி இருக்கும் பொழுது நாம எந்த சட்டத்தை உருவாக்கணும்னு நினைச்சு உருவாக்கி வச்சிருந்தோமோ இன்னைக்கு 140 கோடிக்கு அதையே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இங்க மனித வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சட்டங்கள் எதுவுமே மனிதனுடைய உயிரையோ மனிதனுடைய உடமையோ மனிதனுடைய அவனுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே தாங்கி பிடிக்கிறதுக்காக இப்போ நடைமுறைப்படுத்துறது இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் சட்டத்தினுடைய ஆட்சியை இங்க நடத்துறது இல்ல. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவலர்கள் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமான்ற கவலைக்கு போயிட்டாங்க. யார் எந்த ஒவ்வொரு ஸ்டேஷன் லிமிட்லயும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய தலைவர்களுடைய தலையீடு இல்லாம ஒரு நாள் கூட நகரதில்லை. ஒரு நாள். இப்போ ராஜா அவர்கள் போயிட்டு அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிறுபான்மையினர், அஜித்குமார் அவர்கிட்ட அவர் வந்து ஹிந்து அப்படின்ற ஒரு வேறுபாடு வந்து அவங்க காட்டுறாரு. அவருங்க அந்த விதத்துல நம்ம இதை பிரிச்சு பார்க்க வேண்டியதுக்கான தேவை இருக்கு. ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு பார்த்தா போதும் இல்ல. சரி, எதிர்கட்சியா நான் திமுக எல்லாம் நான் எனக்கு எதுக்காக வந்து நான் சண்டை போடுறேன்னு சொல்லிக்கிட்டது யாரு? நாங்கள் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள். ஜெயராஜுக்காகவும் பெனிஸுக்காகவும் நாங்க உயிரையும் கொடுப்போம். ரோட்டுக்கு வந்தது யாரு? சிறுபான்மையினரையும் பெரும்பான்மையினரையும் பிரிச்சதே நீங்க. அன்னைக்கு சிறுபான்மையின் நலனுக்காக நான் ரோட்டுக்கு வரேன்னு சொல்லி எகிரி குதிச்சது நீங்க. சிறுபான்மையினர் இறந்தா இறப்பு, பெரும்பான்மையினர் இறந்தா இறப்பு இல்லைன்னு இன்னைக்கு நீ காட்டிக்கிட்டு இருக்க. சோ அந்த வேறுபாடு இந்த வேறுபாட்டை நான் மக்கள் மன்றத்தில் வைக்கணுமா வேணாவா? அன்னைக்கு நீ சிறுபான்மையினர் என்ற ஒரே காரணத்துக்காகத்தானே இந்த கூவிட்டு இருந்த. இன்னைக்கு பெரும்பான்மையில இருக்கக்கூடிய ஒரு உயிர் எந்த ஒரு தப்புமே பண்ணாம தாகத்துக்கு கூட தண்ணி கொடுக்க முடியாம இறந்து போயிருக்கு. அந்த ஜீவன் என்ன பாடுபட்டு இருக்குமா? கோவிலுக்குள்ள வச்சு, அந்த கோவில் எங்களுடைய வணக்கத்துக்குரிய கோவில், அந்த கோவில்ல அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த தெய்வமே அவனை காப்பாத்தலையே என்ற நிபந்தனை எங்களுக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? இந்த அக்கிரமக்காரர்களுக்கு அரக்கர் கையில அவன் அடி வாங்கி சாகணும்ன்றது அவனோட விதியா இருந்திருக்கா? அதுக்கு இடம் கொடுத்துருச்சு இல்ல இந்த நிர்வாகம். சோ அப்ப பெரும்பான்மையில இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கொடுக்காது நல்ல அரசு, சிறுபான்மையில இருக்கிறவங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது கூட நாங்க போராடுவோன்ற போது அது நல்ல கட்சி. இது என்னமா இது? சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் இந்துக்கள் கிறிஸ்டியன் யாருமே பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையில நாங்க பிரிப்பது இல்லை. இருக்கிற ஆயுதம் அதுவா இருக்கும் போது அந்த ஆயுதத்தை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்துவோம். இப்போ தொடர்ந்து விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்ல சார். நடக்கும்போது சட்ட ஒழுங்கு வந்து சரியாக இல்ல. சோ வரப்போற தேர்தல்ல மக்கள் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு கண்டிப்பாக வந்து திமுக ஆட்சி அமையாது அப்படின்றதுதான் தற்போது இருக்கிற எதிர்கட்சியோட கூட்டணியா இருக்கட்டும் நீங்க வந்து சொல்ற வாதம். ஆனா இன்னைக்கும் முதலமைச்சர் அவர்களா இருக்கட்டும் துணை முதலமைச்சர் அமைச்சர் அவர்களா இருக்கட்டும் 2 பேருமே வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு விழாவை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சுட்டு வந்திருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது நாங்க சரியான பாதையில போறோம், சரியா போறோம்னு நினைக்கிறதுனால தானே அவங்க வெற்றி நிச்சயம்ன்ற ஒரு விழாவை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. வெற்றி நிச்சயம் இருக்காங்களா இல்ல அனைவரையும் ஒருங்கிணைக்கிறாங்களான்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்போ அவர் ஒருங்கிணைக்கிறாரோ இல்லையோ, மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து விட்டோம். அவருக்கு ஆதரவா இல்ல, அவர் கட்சியில உறுப்பினரா சேர இல்ல, அவருக்கு எதிராக அவருடைய இயலாமையால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இந்த திமுகவை இனி ஒரு காலம் இந்த அரசவையில நாம உட்கார வச்சு அழகு பார்க்க கூடாது. இந்த ஆளே இப்படி இருக்கான்னா இவனுக்கு பின்னாடி வாரிசா விட்டுட்டு போறவன் எந்த மாதிரி இருப்பான் அப்படின்ற எண்ணம் மக்களை பூரா ஒன்றிணைச்சிருச்சு. சோ இந்த அரசாங்கம் எக்காரணத்தை கொண்டு இனி ஆட்சி பீடத்தில் இருக்காது அப்படின்றதுக்கு மக்கள் இந்த ஒருங்கிணைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய கொந்தளிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ஒன்னே ஒண்ணுதாம்மா, இந்த அரசாங்கம் நாட்டையாவது காப்பாத்துச்சா, தமிழ்நாட்டு கடனை குறைச்சிச்சா, மக்களுடைய விலைவாசியை தடுத்துச்சா, இல்ல சட்டம் ஒழுங்க காப்பாத்திச்சா? சாதாரண கேள்விகள், சாதாரண கேள்விகள். இங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க நான் ஒரே என்ன நினைப்ப சொல்லிடுறேமா, எந்த ஒரு நகர்லையும் திமுக பிரமுகர் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும், அவரோட ஆதரவாளர்கள் மட்டும்தான் ரியல் எஸ்டேட் பண்ண முடியும். அவங்க கட்சியில இருக்கிற கூடியவன் ஒருத்தனோட போயிட்டு கமிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவலே கிடைக்கும்.
சேப்பாக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜில பக்கத்துல இருக்க கூட்ட போன் பண்ணி அவன் அந்த பணத்தை வாங்கிக்கின்னு அவன் ஆர்டிஓ ஆபீஸுக்கும் அவன் இங்க ரிஜிஸ்டார் ஆபீஸுக்கும் போன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சா தான் டிடிசிபி அப்ரூவல் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆகுது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு மாஃபியா கும்பலா வச்சு நடத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க, ஒரு நகரம் விடாம. சோ இப்பேற்பட்டவங்க எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 விஷயம் கூட இல்லம்மா, ஒரு துறையில கூட நேர்மை இல்லை. அறநிலைத்துறை எப்படி கேவலமா பட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. பொதுப்பணித்துறையிலையும் நெடுஞ்சாலைத்துறையிலையும் எந்த அளவுக்கு எங்க அண்ணன் வசூல் மன்னனா இருக்காருன்றது உங்களுக்கு தெரியுது. அவருடைய பின்புலம் என்னன்றது பல முறை நான் சொல்லி வச்சிருக்கேன். அவருடைய நகர்ல இன்னைக்கு 2 கொலை விழுந்திருக்கு. ஏவாவேலோடைய திருவண்ணாமலையில இன்னைக்கு 2 கொலை விழுந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கலாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் வாய் திறக்கல. கொலைகள்னா என்ன நடக்குது? இன்னைக்கு ஏதாவது கூட்டம் பெருத்து போச்சப்பா, சாவரவன் சாவத்தான் செய்வான். இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்களை நாம எப்படி பண்ண முடியும்? எல்லா துறையிலையும் ஒரு துறை விடாம, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது, ஒவ்வொரு துறையிலையும் இந்த திமுக மின்சாரத்துறையில எவ்வளவு நடந்துச்சு, உங்களுக்கு 1000 கோடி ஊழல் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கணக்களவுல மட்டும் 1000 கோடி உள்ள போனா எவ்வளவு நடக்குது, போலீஸ் துறையில இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, வருமான வரித்துறையில என்ன கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மின்சாரத்துறையில என்னென்னலாம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, அத்தனையும் ஒரே ஒரு விஷயம், இனி நாம ஆட்சிக்கு வர முடியாது, அடிக்கிறது அத்தனையும் அடிச்சுக்குங்கடா. இதை ஒரு பாலிசியை தவிர திமுக வேற நோக்கம் கிடையாது. இப்போ நடந்த இந்த சம்பவத்துக்கு எதிராக பாஜகவோ இல்ல என்டிஏ கூட்டணியோ ஏதாவது போராட்டத்தை முன்னெடுக்குமா? ஏன்னா இப்ப தாவேகா போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க, நான் போராட்டம் பண்ண விஷயம். இப்போ விஷயம் நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்ல அப்படின்னா நிச்சயம் நாங்களும் ரோட்டுக்கு வந்துருவோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே நீதிமன்றத்தை மிகப்பெரிய அளவுல நம்பிக்கிறது. ஆனா ஆளும் அரசுக்கு நீங்க ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல. யாரு இல்லன்னு சொன்னா நடந்த அடுத்த நிமிஷத்துல இது எடுத்து பாருங்கம்மா. ஒரு போராட்டம் பண்ணலாம் இல்லையா? ரோடுக்கு எப்படி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு போராட்டத்தை களத்துல பண்ணலாம் இல்லையா? யார் இல்லன்னு சொன்னா எங்க போராட்டத்தை பொறுத்திருந்து பாருங்க. இதை விட மிகப்பெரிய போராட்டம் இவங்க எல்லாம் கண் துடைப்புக்கு நடத்துறவங்க. நாங்க நடத்தக்கூடிய போராட்டம் தமிழகத்துல ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு, மக்களுடைய உணர்வை ஒட்டுமொத்தமா பிரதிபலிக்கிற அளவுக்கு இப்ப திட்டமிடுதல் இருந்துட்டு இருக்கு. ஆனா நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்காக கட்டுப்பட்டு கொண்டிருக்கோம். அவங்களுடைய பார்வை எங்களுடைய போராட்டங்களால் திசை மாறிவிடக் கூடாது என்றதையும் தமிழக அரசு இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துல இந்த வழக்கை இனி காலம் தாழ்த்தி விடக் கூடாதுன்றதுனாலையும் தான் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் பேட்டி முடியறதுக்குள்ள தீர்ப்பு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் அந்த மக்களை ஏமா நாங்க இதுல விடுவோம்னு நினைக்கிறீங்களா? திமுக கொடி வச்சு நீ செத்து போனவனை தூக்கிட்டு போய் பிரைவேட் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைப்ப, அங்க இருந்து கூட்டிட்டு போய் நீ ஜிஹெச்ல கொண்டு வைப்ப, அவன் நொடிப்பு வலிவை அவன் செத்து போயிட்டான்னு சொல்லுவேன். இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உச்சங்கால இருந்து உள்ளந்தர வரைக்கும் அடிச்சே கொண்டிருக்கான்னு உங்களுக்கு ஒட்டுமொத்தமா தெரிஞ்சு போயிருக்கு. இவ்வளவு முடிச்சு 50 லட்சம் ரூபாய் நீ உட்கார வச்சு நான் உனக்கு வேலை தரேன், செத்து போனவன் உயிரை போறான், இனி உனக்கு வேலை தரேன், உனக்கு நான் பணம் தரேன்னு பெத்தவங்களை கொண்டு போய் கூட்டிருக்க. இப்போதைக்கு ஒரு அப்பாவை இல்லாத ஒரு குழந்தைய இந்த அளவுக்கு நீ நாசம் பண்ணிருப்ப. கூட பிறந்த தம்பி முன்னாடியே இந்த அடி அடிச்சே கொண்டிருக்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை பார்க்குன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா என்ன? அதெல்லாம் இவங்க கூவுறவங்க எல்லாம் கூவட்டும். சட்டத்துக்காக ஒரு நம்பிக்கைக்காக ஒரு நாள் 2 நாள் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். சட்டம் அதன் வேலையை செஞ்சிருச்சுன்னா நாங்க அமைதியின் வேலையில கொண்டு போவோம். ஒருவேளை சட்டத்தையும் இவங்க திசை மாத்துறாங்க திமுக அரசுன்னா நாங்கள் மக்கள் மன்றத்தை நாடுறதுக்கு எந்த விதத்திலையும் நாங்க தயங்க மாட்டோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா.